ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற 10/1/2025 வைகுண்ட ஏகாதேசி. புது வருடம் பிறந்த உடனே பெருமாளுக்கு உரிய விதமாக வைகுண்ட ஏகாதேசி திருநாள் வருது. இந்த வருடம் வைகுண்ட ஏகாதேசி விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும், விரதத்தை எப்போ தொடங்கி எப்போ முடிக்கணும், வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு சாப்பிடக்கூடாத அந்த ஒரு பொருள் என்ன, விரதம் முடிந்ததும் நம்ம உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டிய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. இதனால் இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். இந்த வருடம் வைகுண்ட ஏகாதேசி 10/1/2021 வருது. வைகுண்ட ஏகாதேசி விரதம் இருக்கிறவங்க 9/1/2025 மதிய சாப்பாடு ஒரு வேளை மட்டும் சாப்பிடணும். காலை டிஃபன், நைட்டும் டிஃபன் சாப்பிட்டுக்கோங்க. மதியானம் ஒரு வேளை சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க. இரவு சீக்கிரமாக செரிமானமாகக்கூடிய உணவை எடுத்துக்கோங்க. 10ஆம் தேதி காலையில் நீங்கள் அதிகாலையிலேயே வீட்டில் பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு குளித்து முடிச்சுட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க. முடியாதவங்க வீட்டிலேயே குளிச்சுட்டு பூஜாரியில் பெருமாள் படத்திற்கு துளசி மாலை போட்டு விளக்கேற்றி வச்சு உங்கள் விரதத்தை தொடங்குங்க. விரதம் இருக்கிறவங்க 10ஆம் தேதி காலையிலேருந்து வெறும் தண்ணீரை மட்டும் குடிச்சிக்கிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். மனசுக்குள்ளே ஓம் நமோ நாராயணங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த நாளை நீங்கள் இந்த ஒரு மந்திரம் சொல்லியே அந்த நாளை கொண்டுட்டு போங்க. இந்த ஃபுல்லாகவுமே சாப்பிடாம விரதம் இருக்கலாம். 10ஆம் தேதி இரவு முழுவதும் கண் விழிக்கணும். பெருமாளோட புராண கதைகள், ராமாயணம், மகாபாரதம் இந்த கதைகளெல்லாம் நம்ம படிக்கலாம், இல்லை கேட்கலாம், இல்லை இந்த மாதிரி புராண கதைகள்லாம் திரைப்படமாக நம்ம பார்க்கலாம். ஆனால் எக்காரணத்து கொண்டும் பொழுதுபோக்கு கேளிக்கை சினிமாலாம் பார்க்கக்கூடாது. அதை பார்த்து நம்ம இரவு கண் விழிக்கக்கூடாது. அதனால் நமக்கு எந்த புண்ணியமும் கிடைக்காது. 11ஆம் தேதி அதிகாலை வேலை 4 மணிக்கு எழுந்து குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையில் பெருமாளுக்கு முன்னாடி நின்று இந்த விரதத்தை எனக்கு நல்லபடியாக நிறைவு பெற்றதற்கு உங்களுக்கு நிறைவு பண்ணி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி மனசார நன்றி தெரிவிச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கும் பெண்கள் சமையல் அறைக்கு போய் சமைக்கலாம். நீங்கள் அதாவது 11ஆம் தேதி நீங்கள் சமைக்கும் பொழுது நெல்லிக்காய், அகத்திக்கீரை, சுண்டைக்காய் இந்த பொருட்களெல்லாம் சமையலில் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. வைகுண்ட ஏகாதசி நாளில் வாழை மரத்தை சார்ந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கக்கூடாது. வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு இப்படி எந்த உணவையும் சமைக்காதீங்க. குறிப்பாக வாழை இலையில் போட்டு சாப்பிடக்கூடாது. 11ஆம் தேதி காலை சமைச்சு பெருமாளுக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு நீங்களும் சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கோங்க. 11ஆம் தேதி காலையில் சாப்பிட்டுட்டு தூங்கவே கூடாது. மதியம்லாம் தூங்கக்கூடாது. இரவு 11ஆம் தேதி இரவு தான் நீங்கள் தூங்கணும். விரதம் இருக்கிறவங்க இதெல்லாம் நிச்சயமாக கடைபிடிக்கணும். வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த நாளில் முழுசாக இருக்கக்கூடிய அரிசியை வைகுண்ட ஏகாதசியில் சமைச்சு சாப்பிடக்கூடாது. நம்முடைய தலைமுறைக்கும் மகா பாவத்தை சேர்க்கும்னு சொல்கிறாங்க. பிரம்மஹத்தி தோஷத்திற்கு இணையான பாவம் நமக்கு வந்துடுமா. அதனால் நிச்சயமாக அந்த முழு அரிசி போட்டு சமைக்கக்கூடாது. உங்களால் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ரவை உப்புமா, சப்பாத்தி, அவல் உப்புமா இப்படி எது வேணாலும் நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். ஏகாதசி முழுசாக இருக்கக்கூடிய அரிசியை கட்டாயம் சமைத்து சாப்பிடக்கூடாது. இன்னொன்று ஒருத்தவங்க சாப்பிட்றத நம்ம போயிட்டு தடுத்தா அது மகா பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் மற்றவங்கக்கிட்ட அரிசியை அரிசி சாதத்தை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறது நமக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க, உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நீங்கள் எப்பொழுதும் போல் உங்களுடைய உணவு பழக்கங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் இல்லையா? அதனால் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஆரோக்கிய குறைபாடு உள்ளவங்களுக்கு இதெல்லாம் இந்த விதிவிலக்கு அவங்களுக்கு கிடையாது. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளின் அருளை முழுவதுமாக பெறத்துக்கு இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். மனசார பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். வைகுண்ட ஏகாதசி நாளில் நம்ம விரதம் இருக்கிறது நம்ம தலைமுறைக்கும் நமக்கு மிகப்பெரிய அளவு புண்ணியத்தை கொண்டு சேர்க்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாம உங்கள் உடம்பு நல்லா இருந்தால் நீங்கள் சாப்பிடாம விரதம் இருக்கலாம். உடம்பு நல்லா இல்லைன்னா அரிசி சாதத்தை தவிர்த்துக்கிட்டு நீங்கள் வேறு இந்த மாதிரி உப்புமா அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. வைகுண்ட ஏகாதசி நாளில் ஒரு தாம்பாளம் வைத்து
அதில் வந்து ஒரு அகல் விளக்கு வைத்து அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி பாருங்கள். அதில் ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு போட்டுட்டு தீபம் ஏற்றுங்க. அந்த தீபத்தை சுற்றிலும் துளசி இலைகள் நீங்கள் வந்து வைக்கலாம், இல்லைன்னா மருதீன இலைகள் வைக்கலாம். அப்புறம் தீபம் எரியுதுல அதில் வந்து அந்த அகல் விளக்கில் ஒரே ஒரு துளசி இலை போட்டு ஏற்றி பாருங்கள். இதெல்லாம் நம்ம செய்யறதுனால நமக்கு வந்து பண வரவு அதிகரிக்கும், கடன் தீரும் அப்படின்னே சொல்கிறாங்க. அதனால் இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் அடுத்த வைகுண்ட ஏகாதசிக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆரோக்கியத்திலையும் சரி, செல்வ செழிப்புலையும் சரி நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.